கருப்பு மூக்கல்ல வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். சுண்டல் தான் பண்ண போகிறோம். மாங்காய் கேரட்லாம் போட்டு இவங்கள வந்து காலையில் ஊற வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் வச்சுப்போமா. அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு ஓவர் நைட்டை அப்படியே ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்திங்கன்னா இது போல் லைட்டாக முளை கட்டியிருக்கு. இப்போ எக்ஸாம் டைம்ன்றதுனால இது போல் முளை கட்டின சுண்டல் சும்மா சுண்டல் கொடுத்தா நம்ம பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்களா, அடப்பாம்மா அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு மாங்காய் கேரட் போட்டு சும்மா ஒரு பீச் சுண்டல் மாதிரி, பீச் சுண்டல் வரல அது மாதிரி ஒரு ஃப்ளேவரில் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சத்து மாவில் ஒரு கொழக்கட்டை பண்ண போகிறோம். ரெண்டுமே ரொம்ப சத்து. பசங்களுக்கு இப்போ எக்ஸாம் டைம்ன்றதுனால நல்ல நம்ம பசங்களோட பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி சங்கட சதுர்த்தி வேறு. ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிறோம். நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் விநாயகர் தான். அவருக்கு கொழக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும், சுண்டல்னால் ரொம்பவும் பிடிக்கும். நம்மளுக்குமே பிடிக்குங்க. அதுதான் சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பை போடுதோ என்னவோ. சரி வாங்க பார்ப்போம். ரொம்ப நாள் பேசாமல் வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுட்ருந்தேன். சரி இன்றைக்கி நம்ம வியூவர்ஸ் கிட்ட பேசலாமேன்னு ஒரு ஆசையில் பேசுகிறேன். நான் பேபி கார்னில் வந்து ஒரு குருமா பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹார்ட்டு வரைஞ்சி ஒரு அம்பம் விட்டுருந்தேன். அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்தது ஜப்பானில் இருந்து. என்னடா இது, இங்கே சென்னையில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ நம்மளுக்கு ஒரு கமெண்ட்ஸும் வர மாட்டேங்குது, ஜப்பான்லேருந்து ஒரு கமெண்ட்ஸ் வருதுன்னும் போது நம்மளுக்கே அவங்க கூட நம்ம சேனலை பார்க்குறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட் என் பேச்சிலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 2026 எனக்கே தெரியாத சில ஆச்சரியங்கள், சில வைபவங்கள்லாம் நடக்குது. ரொம்ப 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 சந்தோஷம். நான் வேண்டுகிற கடவுள் உங்களுக்கும் அந்த அருளை புரியணும்னு வேண்டிக்கிட்டு இன்றைக்கி நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பை நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த சுண்டலை நம்ம ஒரு வாட்டி கழுவிட்டு குக்கரில் இந்த சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 விசில் விடலாம். 8 விசில் ஏன் விடுற சொல்கிறேன்னா, அந்த சுண்டல் வெடிப்பு விட்டால் தான் நம்மளுக்கு வாழ்வெல்லாம் பிடிக்காது. சுண்டல் இந்த பருப்பு வகைகள்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு கேஸ் ப்ராப்ளம் அதிகமாக வரும். அதனால் என்ன பண்ணலாம், இவங்களை நல்லா வேக வச்சு வெடிக்க விடலாம். வாங்க இவங்களை வேக வைக்கலாம். வெள்ளை சுண்டலை விட கருப்பு சுண்டலில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. பெனிஃபிட்டை நான் எழுதுகிறேன். பெனிஃபிட்டில் வந்து என்ன சொல்லணும்னா, இந்த தோலோடு சாப்பிடும்போது தான் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கிது. அதனால் தோலோடு முடிஞ்ச அளவுக்கு இந்த கருப்பு சுண்டலை சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாமே. ஓகே, இப்போ நம்ம தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றியாச்சு. குக்கரை மூடிட்டு 8 விசில் விட்டுடலாம். மசாலா பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கட் பண்ணி அவங்கள போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா இவங்கள குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுடலாம், காஞ்ச மிளகாய் 2 போட்டுடலாம், கருவேப்பிலை போட்டுடலாம். குறைன்னு அரைச்சோம் இல்லையா, அவங்களையும் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இந்த மசாலா கலவையோட வேக வச்ச சுண்டலை சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 கேரட்டு, ஒரு சின்ன துண்டு மாங்காவையும் நான் திருவி வச்சுருக்கேன். இவங்களையும் நம்ம அந்த சுண்டலில் போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். சுண்டலில் தண்ணி இருந்தது, அது கொஞ்சம் வற்றிட்ட பிறகு நம்ம இதை போட்டுக்கலாம். கேரட்டு போட்டுடலாம். மாங்காவையும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிளறிடலாம் நல்லா. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் தேங்காயையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நெய்யில் 1 டம்ளர் சத்து மாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வீட்லேயே அரைச்ச சத்து மாவு தான் இது. எனவே நம்ம எல்லாம் வறுத்து அரைச்சது தான் இருந்தாலும் ஒரு லைட்டாக வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு லைட்டாக அது சூடு ஏறினா போதும். உப்பு சேர்த்துடலாம். 3/4 கிளாஸ் வெள்ளைத்தூள், பனை வெள்ளைத்தூள் தான், நம்ம டீக்கெல்லாம் போட்டு குடிப்போம் இல்லையா, அதுதான். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். வறுத்த முந்திரி தேங்காயையும் கொட்டிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. இதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். மாற்று ஊற்றிக்கோங்க. நான் 1 ட்ராப் 2 ட்ராப் தான் ஊற்றியிருப்பேன். அதுக்குள்ளே எவ்வளோ மாவு கட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஏன்னா இது வெல்லம் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி அவ்வளோ தேவைப்படாது. கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம அந்த கொழுக்கட்டை அச்சில் வச்சு கொழுக்கட்டை பிடிச்சிடலாம்.
அச்சு வச்சு தான் நான் இப்போ கொழுக்கட்டை பண்ண போகிறேன். கொழுக்கட்டை அச்சு எடுத்துகிட்டு மாவு இப்படி உருண்டை பிடிச்சிட்டு இது உள்ளே அமுக்கிடலாம். அமுக்கிட்டு தேவையான அளவுக்கு மாவு நம்ம விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இது இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அழகான ஒரு ஷேப் வந்துடும். அவ்வளோதான். நல்லா சூப்பராக நம்ம சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இவங்களை அப்படியே தூக்கிட்டு போய் அக்கா இட்லி குண்டாவில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். வேக வச்சிடலாமா? மாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா தேங்காய் மாங்காய் போட்ட சுண்டல் ரெடி ஆயிடுச்சு, கருப்பு சுண்டல். அதே போல் நம்ம ஸ்பாஞ்ச் கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி சங்கட சதுர்த்தி இல்லையா, நல்லா வந்திருக்கு. கமகமன்னு ஒரு நெய் வாசனையில் அந்த முந்திரி பருப்பு தேங்காய் செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்து மாவில் நல்ல காரசாரமாக அந்த தேங்காய் மாங்காய் இஞ்சி அப்புறம் அந்த கேரட்டு அதெல்லாம் செம்மையாக இருக்குது. சாப்பிடும்போது தோலோடு சாப்பிடுங்க, நிறைய பெனிஃபிட் கிடைக்கும்.